வறட்சின்னா நிறைய பேருக்கு பிடிக்காது, ஆனா வறட்சியில தான் செழிப்பை இருக்கு. ஆமென். யார் யாரெல்லாம் குடும்பத்தின் ரட்சிப்புக்காக, ஆண்டவரை குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபித்தார்களோ ஒவ்வொருவருடைய குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்புவீராக. வீட்டுக்குள்ளே சமாதானத்தின் கதவுகள் திறக்கப்படுவதாக, ஒப்புரவாக்குதல் உண்டாவதாக, தேவனை நித்தமும் ஆராதிக்கிற வீடுகளாய் மாறுவதாக. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ள மாட்டேன். நமக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை, என் மீட்பர் உயிரோடு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினால் இந்த மாலை நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இந்த மாலை நேரத்திலும் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஒன்று இணைந்து கர்த்தரை நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு கிருபையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நிச்சயமாகவே இந்த நாளில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இந்த நேரத்திலும் இணையதளத்தின் மூலமாக, தொலைக்காட்சியின் மூலமாக இதை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் அனைவருக்கும் எங்கள் இயேசு சந்திக்கிற ஊழியத்தின் சார்பாக நான் மறுபடியும் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். நம்ம எல்லாரும் சில நிமிட நேரம் கண்களை மூடி நாம் செபிக்கலாமா? இந்த ஆன்லைன் மூலமாய், லைவ் ஸ்ட்ரீம் மூலமாய் கர்த்தரை துதித்து ஆராதித்து அவருடைய பிரசன்னத்தில் நாம் களி கூற போகிறோம். கர்த்தர் தாமே நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாய், கர்த்தருடைய பிரசன்னத்தை அளவில்லாமல் ஊற்றப்படும்படியாய் நம்ம எல்லாரும் ஆண்டவரை நோக்கி எல்லாரும் வாயிலை திறந்து அப்பா என்று சொல்லி துதிக்கலாமா? எல்லாரும் வாயிலை திறந்து இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா என்று சொல்லுங்க. அப்பா உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா என்று சொல்லுங்க. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஐயா. இயேசுவே உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நாம் எல்லாரும் ஒன்று இணைந்தவர்களாய் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே இந்த லைவ் ஸ்ட்ரீம் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க என்று சொல்லுங்க. எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்கப்பா. இந்த லைவ் ஸ்ட்ரீம் நம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. ஆண்டவரே எல்லா தடைகளை முறியடிப்பீராக. எல்லா வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படட்டும் ஐயா. தகப்பனே உங்க கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு ஜெபம் வரையிலும் கர்த்தர் ஒருவரே ஆளுகை செய்வீராக. தேவன் ஒருவரே ஆளுகை செய்வீராக. நீங்க ஆளுகை செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் ஒருவரே ஆளுகை செய்வீராக. நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. நீங்க ஆளுகை செய்ய போறதற்காக உமக்கோடி ஸ்தோத்திரம், உமக்கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் இதில் இணைய வேண்டியவர்கள் உண்டு அப்பா. ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்துங்க, ஞாபகப்படுத்துங்க ஆண்டவரே. எல்லா தடைகளை கர்த்தர் முறியடிங்க அப்பா. ஒன்று இணைந்தவர்களாய் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்க கர்த்தருக்கு கிருபை செய்வீராக. கர்த்தருக்கு கிருபை செய்யுங்க அப்பா. கர்த்தர் அப்படி கிருபை செய்ய போறீரு, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் எல்லா தடைகளை முறியடித்து இந்த மாலை நேரத்திலும் அவருடைய பிரசன்னத்தை நம்ம இது ஊற்ற போகிறார். ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை துதித்து பாட போகிறோம். உன்னத தேவனுக்கு ஆராதனை. இந்த பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். நல்லா கரங்களை தட்டி ஆமென். உன்னத தேவனுக்கு ஆராதனை, மகத்துவராஜனுக்கு ஆராதனை, சர்வவல்ல தேவனுக்கு ஆராதனை, எங்கள் ஆராதனை
எங்கள் ஆராதனை. அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜாவை வாழ்த்தி போற்றுவோம். பிதாவாம் தேவனுக்கு ஆராதனை, குமாரன் நாம் இயேசுவுக்கு ஆராதனை, ஆவியால் கர்த்தருக்கு ஆராதனை, எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனை. அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜாவை போற்றி பாடுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அதிசயம் செய்பவரை ஆராதிப்போம், அற்புதங்கள் செய்பவரை ஆராதிப்போம். அதிசயம் செய்பவரை ஆராதிப்போம், அற்புதங்கள் செய்பவரை ஆராதிப்போம். கரம் பற்றி நடத்தினார் ஆராதிப்போம், கண்மலை மேல் உயர்த்தினார் ஆராதிப்போம். கரம் பற்றி நடத்தினார் ஆராதிப்போம், கண்மலை மேல் உயர்த்தினார் ஆராதிப்போம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம், பாடுவோம், எங்கள் இயேசு ராஜன். அல்லேலூயா அல்லேலூயா வாழ்த்தி பாடுவோம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். பாவங்கள் மன்னித்தார் ஆராதிப்போம், பரிசுத்தம் தந்திட்டார் ஆராதிப்போம். பாவங்கள் மன்னித்தார் ஆராதிப்போம், பரிசுத்தம் தந்திட்டார் ஆராதிப்போம். அக்கினியால் கூடமிட்டார் ஆராதிப்போம், பொன்னாக மின்ன செய்தார் ஆராதிப்போம். அக்கினியால் கூடமிட்டார் ஆராதிப்போம், பொன்னாக மின்ன செய்தார் ஆராதிப்போம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜாவை போற்றி பாடுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். உன்னத தேவனுக்கு ஆராதனை, மகத்துவ ராஜனுக்கு ஆராதனை, சர்வவல்ல தேவனுக்கு ஆராதனை, எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனை. அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜாவை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜாவை வாழ்த்தி போற்றுவோம். வாக்கு தத்தம் தந்தவர், வாக்கு மாறாத நல்ல தெய்வம் அவர். அவரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். வாக்கு தத்தம் தந்தவரை ஆராதிப்போம், வாக்கும் மாறா நல்லவரை ஆராதிப்போம். வாக்கு தத்தம் தந்தவரை ஆராதிப்போம், வாக்கும் மாறா நல்லவரை ஆராதிப்போம். விண்ணப்பத்தை கேட்டவரை ஆராதிப்போம், விடுதலை தந்தவரை ஆராதிப்போம். விண்ணப்பத்தை கேட்டவரை ஆராதிப்போம், விடுதலை தந்தவரை ஆராதிப்போம். ஆமென். சேர்ந்து பாடுவோம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். லூயா பாடி துதிப்போம். நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அப்பா உம்மை உயர்த்தி பாடுவோம். அப்பா Thank you Lord. எங்கள் இயேசு ராஜனை, உன்னத தேவனுக்கு, உன்னத தேவனுக்கு ஆராதனை, மகத்துவ ராஜனுக்கு ஆராதனை, சர்வவல்ல தேவனுக்கு ஆராதனை, எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனை. அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம்,
எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறீங்க? ஆமென். அவர் அதிசயங்கள் செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்குத்தத்தம் பண்ணுகிறவர். அவர் வாக்கு மாறவே மாட்டார். ஒரு அருமையான பாடல் வரிகள் இது. ஆமென். எத்தனை பேர் நீங்க உண்மையா உணர்ந்திருக்கிறீங்க? ஆண்டவர் பாவத்தை மன்னித்தார், பரிசுத்தமாக்கினார், அக்கினியில் புடமிட்டார், பொன்னாக நம்மை விளங்கும்படி செய்திருக்கிறார். ஆமென். ஒவ்வொன்றும் வசனத்தின் அடிப்படையில் எழுதப்பட்ட ஒரு பாடல் இது. ஆமென். ஹல்லேலூயா. அதிசயம் செய்கிறவர், அற்புதங்கள் செய்கிறவர், கரம் பற்றி நடத்துகிறவர், கண்மலை மேல் உயர்த்துகிறவர், வாக்குத்தத்தம் தந்தவர், வாக்கு மாறாதவர், விண்ணப்பத்தை கேட்பவர், விடுதலை தருபவர். ஆமென். எத்தனை பேர் நம்ம ஆண்டவருக்கு பல கணக்கான பெயர்களை நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். ஆமென். விண்ணப்பத்தை கேட்பவர், வாக்கு தருகிறவர், வாக்கு மாறாதவர். ஹல்லேலூயா. அந்த தேவனை தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமை உள்ளவர், சாவாமை உள்ளவர். ஆமென். எல்லா இடுக்கண்களுக்கும் நம்மை நீக்கி பாதுகாக்கிறவர். ஹல்லேலூயா. தாவீது பாருங்க, தாவீது சாதாரண ஆடை மேய்த்து கொண்டிருந்தவர். அப்படிப்பட்ட தாவீதை அபிஷேகம் பண்ணி பல ஆமென் இஸ்ரவேல் நாட்டுக்கே ராஜாவாக அமர்த்தினார் நம் ஆண்டவர். எவரையும் மேன்மைப்படுத்த, எவரையும் பலப்படுத்த அவருடைய கரத்தினால் ஆகும். ஆமென். சொல்லுங்க, எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அல்லது உங்க பக்கத்தில் யாராவது இருந்து அவங்க கையை பிடித்து சொல்லுங்க, ஆண்டவரால ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவருக்கு லிமிட்டேஷனே இல்லை. ஆமென். அவருக்கு தடை இல்லை, வேலி இல்லை. வேலிகளை முறியடித்து, தடைகளை முறியடித்து, கற்களை புரட்டி போடுகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. அவரை தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை தடை இருக்கலாம், ஆமென், புயல் போன்ற சூழ்நிலைகள் காணப்படலாம். ஆனால் எல்லாவற்றையும் மேற்கொள்ள அவர் வல்லமை உள்ளவர். இயேசு கூட இருந்தா புயல்களையும் நாம் தாண்டி வருவோம், அலைகளையும் எளிதாய் கடந்து வருவோம், அக்கினியில் நடப்போம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கண்களை மூடி சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க என் கூட இருந்தா போதும், நான் சகலத்தையும் சாதித்து முடிப்பேன். நீங்க என் கூட இருந்தா போதும், நான் எல்லாவற்றையும் செய்ய முடியும். நீங்க என் கூட இருந்தா போதும், எல்லா காரியங்களும் வாய்க்கும். அந்த உறுதியோடு மீண்டும் நம்ம பாட போகிறோம். ஆமென். அதிசயம் செய்பவர், அற்புதம் செய்பவர், அந்த ஆண்டவரை சேர்ந்து துதித்து பாடுவோம். ஆமென். நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, Thank you Lord. அதிசயம் செய்பவரை ஆராதிப்போம், அற்புதங்கள் செய்பவரை ஆராதிப்போம். சொல்லுங்க, அதிசயம் செய்பவரை ஆராதிப்போம், அற்புதங்கள் செய்பவரை ஆராதிப்போம், கரம் பற்றி நடத்தினார் ஆராதிப்போம், கண்மலை மேல் உயர்த்தினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரம் பற்றி நடத்தினார் ஆராதிப்போம், கண்மலை மேல் உயர்த்தினார் ஆராதிப்போம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜன். One more time, அல்லேலூயா. அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை. வாக்குத்தத்தம் தந்தவர், வாக்குத்தத்தம் தந்தவரை ஆராதிப்போம், வாக்கு மாறா நல்லவரை ஆராதிப்போம், வாக்குத்தத்தம் தந்தவரை ஆராதிப்போம், வாக்கு மாறா நல்லவரை ஆராதிப்போம், விண்ணப்பத்தை கேட்டவரை ஆராதிப்போம், விடுதலை தந்தவரை ஆராதிப்போம், விண்ணப்பத்தை கேட்டவரை ஆராதிப்போம், விடுதலை. சொல்லுங்க, விண்ணப்பத்தை கேட்டவர், ஓ விண்ணப்பத்தை கேட்டவரை ஆராதிப்போம், விடுதலை தந்தவரை. விண்ணப்பத்தை கேட்டவரை ஆராதிப்போம், விடுதலை தந்தவரை ஆராதிப்போம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு. கரங்களை அசைத்து சொல்லுங்க, அல்லேலூயா. அல்லேலூயா வாழ்த்தி போடுவோம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம்.
தேவனுக்கு ஆராதனை, மகத்துவ ராஜனுக்கு ஆராதனை, சர்வவல்ல தேவனுக்கு ஆராதனை, எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனை. அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜன். அல்லேலூயா அல்லேலூயா வாழ்த்தி போற்றுவோம், எங்கள் இயேசு ராஜனை. அல்லேலூயா பாடி துதிப்போம். நன்றி அப்பா. ஓ ஹalleluya துதி உமக்கே, ஹalleluya துதி உமக்கே, ஹalleluya துதி உமக்கே. Sing hallelujah, thank you Lord. Hallelujah துதி உமக்கே, hallelujah துதி உமக்கே. வாழாக்காமல் நம்மை தலையாக்கிறவர் அவர். ஆமென். வாழாக்காமல் வாழாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். வாழாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். ஹalleluya துதி உமக்கே, ஹalleluya துதி உமக்கே, ஹalleluya. ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya துதி உமக்கே, ஹalleluya துதி உமக்கே, ஹalleluya. ஓ ரபமஷே துரசே, ஹalleluya துதி உமக்கே. பாடுங்க தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் எவரையும் மேன்மைப்படுத்துவார். ரேதுனாஷே கை நீட்டி தூக்கி விட்டு உயரத்தில் என்னை வைத்து பிள்ளையை மாற்றி விட்டு நிரந்தரமாய் தூசியை தட்டி விட்டு சாம்பலை நீக்கி விட்டு சிங்காரம் தந்து விட்டு நிரந்தரமாய் கை நீட்டி தூக்கி விட்டு உயரத்தில் என்னை விட்டு பிள்ளையை மாற்றி விட்டு நிரந்தரமாய் தூசியை தட்டி விட்டு சாம்பலை நீக்கி விட்டு சிங்காரம் தந்து விட்டு நிரந்தரமாய். ஹalleluya துதி உமக்கே, ஹalleluya துதி உமக்கே, ஹalleluya துதி உமக்கே. வாழாக்காமல் வாழாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். ஓ வாழாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல். Hallelujah, hallelujah துதி உமக்கே, hallelujah துதி உமக்கே, hallelujah துதி உமக்கே, hallelujah, hallelujah, hallelujah துதி உமக்கே, hallelujah துதி உமக்கே, hallelujah துதி உமக்கே. அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே, ஆடுகள் மேய்த்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கி நீரே மேலே 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 மேலே. அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே, ஆடுகள் மேய்த்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கி நீரே மேலே 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 மேலே. ஹalleluya துதி உமக்கே, ஹalleluya துதி உமக்கே, ஹalleluya. எல்லாமே நிரம்பி சொல்லுங்க, அப்பா ஒருவருக்கே துதி. ஹalleluya, ஓ ஹalleluya துதி. Thank you Lord. Rakna se dura baladiande. Hallelujah, hallelujah துதி உமக்கே. Hallelujah, mashe dumarase. வாழாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். வாழாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். ஹalleluya துதி உமக்கே, ஹalleluya துதி உமக்கே, ஹalleluya
துனசீராசே. ஆடுகளுக்கு பின்னாடி போய்கொண்டிருந்த தாவீதை தேசங்களுக்கு ராஜாவாய் அமர்த்தின தெய்வமே. ஓலையாந்துனாசா பிராதுனி முடுனோ செய்துலியாந்தே. சொல்லுங்க அப்பா, ஒருவருக்கே, அவர் ஒருவரே துதிக்கு பாத்திர. உங்க இயலாமையை அவர் மாற்றக்கூடும். மோசே சொன்னா, நான் திக்கு நாவு, மந்த நாவை உடையவன், திக்கு வாய் உள்ளவன். ஆண்டவரே, என்னையா பயன்படுத்த போறீங்க, வேற யாரையாவது அனுப்பும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொன்னார், நான் உன்னைதான் பயன்படுத்துவேன். மோசேவை ஆண்டவர் அழைத்தார், பயன்படுத்தினார், இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினார். ஓ ஆமே, நம்முடைய குறைவுகள் ஆண்டவருக்கு ஒரு பொருட்டே கிடையாது. குறைவுள்ளவர்களை தான் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துகிறார். ஆமென். சமுதாயத்தில் ஒடுக்கப்படுகிறவர்களை தான் ஆண்டவர் எடுத்து முன்னிலையில் நிறுத்துகிறார். ரபுதானா, சிறுமைப்பட்டவர்களை தான் ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார். நொறுங்குண்ட ஆவியுடையவர்களை தான், வசனத்துக்கு நடுங்குகிறவர்களை தான் ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார். நல்லா 2 கரங்களை தலைக்கு மேல உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே ராது நீ மூஷே கலபாதா, எங்களையும் உயர்த்த நீர் வல்லவரப்பா. ஓ, எங்களையும் நீர் உயர்த்த வல்லவரையா. ஓ, ஜோதிகளின் பிதாவே, சர்வ வல்லவரே, ஓ உம்மை ஆராதிக்கிறோம். என்னை கண்ட தெய்வமே, என்னை பார்க்கிறவர், என் நினைவாய் இருக்கிறவர், என்னையே கண்காணித்து கொண்டிருக்கிறவரே, எங்களை பக்குவப்படுத்தி ஏற்ற நேரத்தில் எங்களை உயர்த்துகிறவர். ஏசாயா 60, சின்னவன் 1000, சிறியவன் பலத்த ஜாதியாவது ஏற்ற காலத்தில் நடக்கும். At the right time God will do what he has been destined. அவர் முன்னமே எதை குறித்திருக்கிறாரோ அதை ஏற்ற நேரத்தில் அதை செய்கிறவராய் இருக்கிறார். ஓ, நம்மை உடைத்து உருவாக்குகிறவர் அவர். லேதானாசே மீமுடோலாசே. சொல்லுங்க அப்பா, எங்களை உருவாக்குகிறவரே. ஓ, உயரத்திற்கு மேல உயரத்திற்கு கொண்டு போகிறவரே, கிருபை மேல கிருபையினால் எங்களை நிரப்புகிறவரே. கிருபை பெயர் சொல்லி அழைத்த கிருபை, என்னையும் கண்ணோக்கி பார்த்த கிருபை, என்னையும் பொருட்டா எண்ணின கிருபை, என்னையும் அழைத்த கிருபை. ஓ, உம்மை நேசிப்பேன், நேசிப்பேன், நேசிப்பேன் இயேசுவே. உம்மை நேசிப்பேன், நேசிப்பேன், நேசிப்பேன் இயேசுவை. உம்மை நேசிக்கிறோம் அப்பா. ஓ, எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே நான் உம்மை நேசிப்பேன். I will love you, I love you Jesus. அவரை நேசிக்கிறவர்கள் அவரை போலவே நடப்பாங்க. இன்றைக்கு இந்த ஆராதனை நேரத்தில் நம்ம அர்ப்பணிக்கலாம். ஆண்டவரே, உம்மையே நான் பின்பற்றுவேன், உம்மையே நான் நேசிப்பேன். சொல்லுங்க, உம்மையே நான் நேசிப்பேன்பா. உம்மை தவிர எனக்கு வேறு கதி இல்லை. நீங்க தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. எல்லாரும் கண்களை மூடி சொல்லலாமா? நீங்க தான் என்னுடைய முதல் இடம். உங்களுக்கு தான் முதல் இடம்பா. குடும்பம் அப்புறம் தான். உங்களை தான் நான் நேசிப்பேன். ஒரு ஜெபமா சொல்லுங்க, ஒரு அர்ப்பணிப்பா சொல்லுங்க, ஆண்டவரே நான் உங்களை நேசிப்பேன்பா. I will love you forever. எப்பொழுதும் எந்த நிலைமையிலும், உயர்த்தப்பட்டாலும் தாழ்த்தப்பட்டாலும், ஆசீர்வதிக்கப்பட்டாலும் ஆசீர்வதிக்கப்படலனாலும் நான் உங்களை மட்டும்தான் நேசிப்பேன். மாறாத தெய்வம் உம்மை மட்டும்தான் நேசிப்பேன். மாறாதவர், நீர் மாறாதவர் என் இயேசு. நீர் மாறாதவர். சொல்லுங்க,
உம்மை நேசிப்பே 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 இயேசு. ஆராதனை ஆராதனை ஓ ஆராதனை இயேசுவே ஆராதனை. உம்மை நேசிப்பே 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 இயேசுவே. ரெண்டு கரங்களை உயர்த்தி உம்மை நேசிப்பே 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 இயேசு. பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்டார், பேதுருவே என்னை நேசிக்கிறாயா? எப்படிப்பட்ட பேதுரு? மறுதலித்த பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, என்னை நேசிக்கிறாயா? ஒரு முறை அல்ல 3 முறை கேட்கிறார். இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், மகனே மகளே நீ என்னை நேசிக்கிறாயா? Do you love me? Do you love me? உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீங்க என்ன நேசிக்கிறீங்களா? உண்மையா நேசிக்கிறோமா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. உண்மையா இயேசுவை நம்ம நேசிக்கிறோமா? ஏதோ நான் ஐ லவ் ஜீசஸ், நான் இயேசுவை நேசிக்கிறேன்னு சொல்றதுல அன்பு வெளிப்படாது. அப்படி வார்த்தையை கனப்படுத்தி அதன்படி நடக்கிற போதுதான் நம்ம உண்மையா அவரை நேசிக்கிறோம் என்ற அர்த்தம். இன்றைக்கு நீங்க ஒரு தீர்மானத்தை எடுங்க, ஆண்டவரே உங்க சொல்லுக்கு நான் கீழ்ப்படிவேன். I will follow your Bible. நீங்க எங்க கையில கொடுத்திருக்கிற இந்த பொக்கிஷத்தை நாங்க ஃபாலோ பண்ணுவோம்ப்பா. எஞ்சி உள்ள நாட்கள் இன்னும் எத்தனை நாட்கள் உயிர் வாழ்வோம் தெரியாது. ஆண்டவருடைய வருகை இன்னும் எவ்வளவு நாட்கள் தள்ளி போகும் தெரியாது. ஆனா இருக்கிற எஞ்சி உள்ள நாட்கள் எல்லாம் ஆண்டவரே உங்க சித்தத்தை தான் நாங்க செய்யணும்ப்பா. சொல்லுங்க அப்பா, உங்க சித்தத்தை தான். Thy will be done in our life. Your will must be done in our life. உங்க சித்தம் தான் நடக்கணும். சொல்லுங்க, உங்க சித்தம் மட்டும்தான் எங்க வாழ்க்கையில நடக்கணும். உங்களை மட்டும் தான் நாங்க எங்க ரோல் மாடலா வைக்கணும். உங்களை தான் நாங்க பின்பற்றணும். 1000 பேர் என்ன சொன்னாலும், இயேசுவை மறுதலின்னு ஒரு கூட்டம் எங்களை பார்த்து மறைச்சினாலும் நாங்க உங்களை விட்டு பின்வாங்காம, மரித்தாலும் உமக்காக மரிப்போமே தவிர உம்மை மறுதலிக்க மாட்டோம் என்ற அந்த வைராக்கியம் எங்களுக்குள்ள உண்டாகட்டும். Let the seal of Holy Spirit fill us. ஆவியானவருடைய இந்த வைராக்கியம் எங்களை நிரப்பட்டும். ஓ லத்மாசே மீதுனாசே. சொல்லுங்க, உம்மை நேசிப்பே 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 இயேசுவே. அவர் மாறாதவர். நேசிப்பே 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 இயேசுவே. உம்மை நேசிப்பே உம்மை நேசிப்பே 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 இயேசுவே. சொல்லுங்க ஆண்டவரே, உம்மை நேசிப்பே. Oh, thank you Lord. மாறாதவர் என் இயேசு, நீங்க மாறாதவர். சொல்லுங்க, மாறாதவர் மாறாதவர். ஓ நீங்க மாறாதவர். என்
உம்மை நேசிப்பே 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 இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இன்றைக்கு வார்த்தையின் வல்லமையை குறித்து நான் உங்களோடு கூட பேச நான் விரும்புகிறேன். கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தரிடத்திலிருந்து வருகிற அந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு இல்லையா? ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, யோவான் 6ஆம் அதிகாரத்துக்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 63ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம். ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆமேன். ஆண்டவருடைய வார்த்தை எப்படிப்பட்டதாம்? ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆமேன், ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆமேன். இன்றைக்கு இந்த வசனம் உங்களுக்குள்ளே வரும் பொழுது அது ஒரு மாம்சத்துக்குரிய வசனம் கிடையாது. அது ஆவியினாலே ஏவப்பட்டு அனுப்பப்படுகிற வார்த்தை. அதற்கு ஒரு ஜீவன் இருக்கிறது. நீங்கள் சாதாரணமாக நினைக்கக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை இந்த பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு உங்களுக்கு நேராக வரும்பொழுது ஏதோ இந்த சிஸ்டர் பேசுகிற வார்த்தை அப்படின்னு நினைக்கக்கூடாது. அது கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தை எப்படிப்பட்டதாம்? ஆவி உடையது, ஜீவன் உடையது. ஆமேன், ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, அதனால தான் இந்த வசனத்தை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அது ஜீவன் உண்டாக்கும் என்று நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனங்கள் நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது நம்முடைய ஆவியோடு பேசுகிறது. ரெண்டாவதாக நம்முடைய சரீரத்துக்குள்ளே ஒரு ஜீவனை கொண்டு வந்து கொடுக்கிறது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய நேரங்களில் சோர்ந்து போய் உட்கார்ந்துருப்போம். ஆனால் இந்த வார்த்தை நமக்கு நேராக வரும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை வாசிக்கும் பொழுது அல்லது கர்த்தருடைய செய்திகளை கேட்கும் பொழுது அது நம்மை தட்டி எழுப்புகிறது இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சீஷர்கள் இந்த அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது 68ஆம் வசனத்தை வாசிப்போம். 68ஆம் வசனம். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. ஆமேன். ஆண்டவர் கேட்கிறார் சீஷர்களை பார்த்து, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ? நிறைய பேர் போயிட்டாங்க. அவருடைய வார்த்தை ரொம்ப கடினமாக இருக்கிறது, யார் இவரை பின்பற்றக்கூடும் என்று போயிட்டாங்க. அப்போதான் ஆண்டவர் கேட்கிறார், நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ? அப்போ சீமோன் பேதுரு என்ன சொன்னார் தெரியுமா? யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. நித்திய ஜீவ வசனங்கள். ஒரு பக்கம் அது நித்தியமானது, இன்னொரு பக்கம் ஜீவன் உள்ளது. இந்த வசனங்கள் உம்மிடத்தில் இருக்கிறதே, நாங்கள் யாரிடத்தில் போவோம்? ஆமேன். இந்த அதிகாரத்தில் அந்த சீமோன் பேதுருவை பார்க்கும் பொழுது, பேதுரு முதலாக ஒரு பெரிய அற்புதத்தை கண்டுதான் ஆண்டவரை பின் சென்றார் இல்லையா? படகு காலியாக இருந்தது. அந்த காலியான படகை கர்த்தருடைய ஒரே ஒரு வார்த்தை, ஆழத்தில் போய் வலையை போடுங்கள் என்று சொன்ன ஒரு வார்த்தையின்படி அவர் போன பொழுது வலை கிழியத்தக்கதாக, படகு நிரம்பத்தக்கதாக, அமிழத்தக்கதாக மீன்களால் நிரப்பினார். அந்த அற்புதத்தை பார்த்து ஆண்டவருக்கு பின் சென்றார். அதன் பிறகு எவ்வளவோ அற்புதங்கள். கடல்ல போய் தூண்டில் போடு, ஒரு மீன் வரும், அந்த மீனுடைய வாயில ஒரு வெள்ளிப்பணம் இருக்கும், அதை எடுத்துட்டு போய் நீ டாக்ஸ் கட்டு, அது ஒரு பெரிய அற்புதம். இன்னும் பார்த்தீங்கன்னா 5 அப்பம் 2 மீன், இதை வைத்து பல்லாயிரக்கணக்கான மக்களை கர்த்தர் அழகாய் அவர்களை போஷித்தார். இந்த அற்புதங்கள் எல்லாம் பார்த்தாலும் அவர் இங்கே சொல்லும் பொழுது, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ என்று சொல்லும் பொழுது, எங்களுக்கு சாப்பாடு கொடுத்தது நீங்கள் தானே ஏசப்பா, எங்களை வாழ வைத்தது நீங்கள் தானே ஏசப்பா, பல்லாயிரக்கணக்கான மக்கள் பசியில் நாங்கள் கடந்த பொழுது எங்களுக்கு வனாந்திரத்தில் போஷித்தீரே,
எங்களுக்கு டாக்ஸ் கட்டினீதே, எல்லாத்தையும் நீங்கள் தானே செஞ்சீங்க, உங்களை விட்டுட்டு நாங்கள் எங்கே போவோம் ஆண்டவரே அப்படியா சொன்னார்? இல்லை. அவர் சொன்ன காரியம், யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே, உம்மிடத்தில் வசனங்கள் இருக்குதே, அப்பங்கள் இருக்குதே, மீன் இருக்குதே, இப்படியெல்லாம் சொல்லலை, உம்மிடத்தில் வசனங்கள் இருக்கிறதே. ஆமேன், ஹல்லேலூயா. அன்பான தெய்வ பிள்ளைகளே, கிறிஸ்தவங்களில் 2 வகை இருக்கிறாங்க. ஒரு வகை கிறிஸ்தவங்க எதற்காக ஆலயத்துக்கு வர்றாங்க? கர்த்தரை தேடி வர்றாங்க, அற்புதத்துக்காக, மீனுக்காக, அப்பத்துக்காக, வாழ்க்கைக்காக, பொருளாதாரத்துக்காக. ஆனா ஒரு கூட்ட மக்கள், ஆண்டவரே உம்முடைய வேத வசனங்கள் என்கிட்ட உங்ககிட்ட இருக்கே, அந்த வசனத்துக்காக உங்களை தேடி வருகிறோம். நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாகிவிடும். நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும், எங்கள் இருளான வாழ்க்கை வெளிச்சம் ஆயிரும். நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எங்க வாழ்க்கையெல்லாம் ஆசீர்வாதம் ஆயிரும். அதனால நாங்க ஏன் ஆண்டவரே நாங்க வெளியே போகணும், அற்புதங்களை தேடணும், உங்களை தேடி வந்தா போதுமே என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். இன்றைக்கு உங்களை பார்த்து நான் கேட்குறேன், நீங்க ஆண்டவரை தேடி எதற்காக வந்திருக்கிறீங்க? எதற்காக வந்திருக்கிறீங்க? அப்பத்தை தேடியா, அற்புதத்தை தேடியா, அல்லது தேவனுடைய ஜீவ வசனத்தை தேடியா? ஆமென், ஹல்லேலூயா. இப்போ நான் உங்களோடு கூட சில வசனங்களை நான் பேச விரும்புகிறேன். தேவனுடைய வார்த்தையை குறித்து, இந்த வார்த்தை உங்களை எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கிறது, இந்த வார்த்தை பிடித்து கொள்ளும் பொழுது, இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது, இந்த வார்த்தை அப்படியே ரிசீவ் பண்ணி அது எனக்கென்று நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது, அது எப்படியெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறது என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு மனிதர் எலியா தீர்க்கதரிசி. அவரை குறித்து 1 ராஜாக்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. 17ஆம் அதிகாரத்திலிருந்து அது அவரை குறித்து சொல்லப்பட்டிருந்தாலும் 19ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். இதில் பார்க்கும் பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். இங்கு ஒரு தூதன் மூலமாக ஆண்டவர் ஒரு வார்த்தையை எலியா தீர்க்கதரிசிக்கு நேராக கர்த்தர் அனுப்புகிறார். ஆமென். நீ எழுந்திரு போஜனம் பண்ணு என்று அவரை தட்டி எழுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த மனிதர் எலியா எதனால் அவர் அங்க படுத்து கிடக்கிறார் என்றால், அவர் சோர்ந்து போய் படுத்து கிடக்கிறார். ஒரு ஏசபேலுடைய வார்த்தையின் நிமித்தம் அவர் படுத்து கிடக்கிறார். பெரிய தீர்க்கதரிசி தான், அக்கினியை வானத்திலிருந்து இறக்கினவர் தான், மழை பெய்யாது என்று ஆகாப்புக்கு ராஜாவுக்கு முன்பாக சொன்னவர் தான், மழை பெய்யும், நீ உன் ரதத்தை பூட்டிக் கொண்டு ஓடுரு என்று சொன்னவர் தான். அது மாத்திரமல்ல, சாரிபாத்துல அந்த விதவை கிட்ட ஒரு அப்பத்தை நீ கொடுத்தால் உனக்கு வாழ்நாள் முழுவதும் அந்த பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் மாவு குறையாது என்று சொல்லி அந்த அற்புதத்தை செய்தவர் தான். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதன் இன்றைக்கு ஏசபேலுடைய வார்த்தைகளை கேட்டு அவர் சோர்ந்து போய் படுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அவ்வளோ பெரிய ஒரு தீர்க்கதரிசிக்கே ஒரு மனுஷுடைய வார்த்தை அவரை சோர்வடைய பண்ணுமானால், இன்னைக்கு நீங்களும் நானும் சாதாரணமான மனிதர்கள் தானே. அவரை போல அக்னி இறக்குனவங்களா? அவரை போல மழை பெய்யாமல் தடுத்தவர்களா? மழையை பெய்ய வைத்தவர்களா? ஜெபம் பண்ணி பெரிய பெரிய அற்புதங்களை செய்தவங்களா? நம்ம இல்லையே. ஆனா நமக்கும் சோர்வு வரும் இல்லையா? நேற்றைய தினத்தில் செய்தியை கேட்டு நம்ம கொஞ்சம் உற்சாகப்பட்டிருப்போம், நல்லா இருந்திருக்கோம். ஆனால் இன்னைக்கு சூழ்நிலைகள் எல்லாம் தலைகளாக மாறும் பொழுது, சூழ்நிலைகள் எல்லாம் கேள்விப்படும் பொழுது, சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு எதிராக இருக்கிறது போல தோன்றும் பொழுது என்ன நடக்கும்? சோர்வு வந்துடும் இல்லையா? பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணா கர்த்தர் அற்புதங்களை செய்வார். இப்படி ஒரு சாட்சியை கேட்கும் பொழுது ஆண்டவர் எனக்கும் அற்புதம் செய்வார் அப்படிங்கிற ஒரு தைரியம் வரும். ஆனால் சூழ்நிலை பார்த்தா பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது, அல்லது பிள்ளைகளுக்கு எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கும் பொழுது, அல்லது தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கும் பொழுது நான் கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக சோர்வுகள் வந்துவிடும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு சோர்வின் மத்தியில தான் இந்த எலியா தீர்க்கதரிசி படுத்து கிடந்தார்.
அவர் படுத்து கிடந்துட்டு அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நான்லாம் பெரிய நல்லவன் கிடையாது, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். இந்த உலகத்துல வாழ்ந்தது போதும் கர்த்தாவே, ஆண்டவரே உமக்காக வாழ்ந்தது போதும் கர்த்தாவே, உம்முடைய அற்புதங்களை உம்மிடத்திலே ஜெபித்து பெரிய பெரிய அற்புதங்கள் எல்லாம் செஞ்சது போதும் கர்த்தாவே, உங்களுக்கு ஊழியம் செஞ்சது போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடத்துல அவர் போராடுகிறார், வேதனைப்படுகிறார். ஆனால் இந்த எலியாவை கர்த்தருடைய தூதனை அனுப்பி ஒரு வார்த்தையை சொல்லி, எழும்பு, போஜனம் பண்ணு, நீ போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையை அனுப்பி இந்த எலியாவை தட்டி எழுப்புகிறதை பார்க்கிறோம். ஆமேன், ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தை, ஒரு வார்த்தை வந்தால் போதும், அந்த வார்த்தை நம்மை சோர்விலிருந்து வெளியே கொண்டு வந்து விடும். ஆமேன், ஹல்லேலூயா. நீங்க சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? வேதனையோடு இருக்கிறீங்களா? என்ன செய்வதென்று தெரியலன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தருடைய ஒரு வார்த்தை உங்களுக்கு நேராக வரும் பொழுது அந்த வார்த்தை உங்களை ஊக்கப்படுத்தும், உங்களை தைரியப்படுத்தும், உங்களை தட்டி எழுப்பும். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க இருக்கிற நிலையிலிருந்து உங்களை தட்டி எழுப்பி, உங்களை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி தேவனுக்காக எழும்ப வைக்கிறது தான் கர்த்தருடைய வார்த்தை. ஆமென், ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, எந்தெந்த விதங்கள்ல நீங்க சோர்ந்து போயிட்டீங்களோ அந்த இடங்கள்ல கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆண்டவர் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லி 75வது வயதுல அவருக்கு வாக்கு கொடுத்தார். 99ஆம் வயது வரைக்கும், அதாவது கிட்டத்தட்ட 24 வருடங்கள் கடந்து போனாலும் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து பிடித்து ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், பெருக பண்ணுவேன் சொல்லி இருக்கிறார், பெருக பண்ணுவார், பெருக பண்ணுவார், பெருக பண்ணுவார் என்று அவர் ஓடினாலும் அவரும் மனுஷன் தானே. ஒரு கட்டத்தில் அவருக்குள்ளே ஒரு சோர்வு வந்து விட்டது. 99வது வயதுல அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை பாருங்க. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? ஆதியாகமம் 17:17. அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டு, அடுத்த வசனம் 18. இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். ஆமென். ஆபிரகாம் ஆண்டவரிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்றான், இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக. ஏன்னா அவன் சோர்ந்து போயிட்டான். இன்னும் ஒரு பிள்ளை, சாராளுடைய கற்பத்துல ஒரு பிள்ளை பிறக்கும்னு சொல்றாரு, அதெல்லாம் நடக்கிறது மாதிரி தெரியல. சூழ்நிலையை பார்த்தா ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு. 99 வயது கிழவன் ஆயிட்டேன், சாராளுக்கு கர்ப்பம் செத்து போயிட்டு, எல்லாமே முடிஞ்சு போச்சு, ஃபைலே க்ளோஸ் ஆயிடுச்சு, இனிமே எப்படி அற்புதம் நடக்கும்? நீர் கொடுத்தீரே ஆகார் மூலமாக, இந்த இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் அவர் ஜெபம் பண்ண ஆரம்பித்து விடுகிறார். அங்கு எலியா எப்படி ஜெபித்தார்? போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். இங்க ஆபிரகாம் ஜெபிக்கிறார், இஸ்மவேல் பிழைப்பானாக. அப்போ எப்பவுமே சோர்வு வரும் பொழுது ஜெபம் கூட மாறிடுது இல்லையா? ஆண்டவரே அதுதான் தரல, அது வாக்கு பண்ணீங்க, ஆனா அதுதான் தரல, அட்லீஸ்ட் இதை வச்சாது நான் திருப்தி ஆகும்படி இந்த காரியத்துல இதை நடத்திருங்க, இதை பண்ணிருங்க. இப்படி நம்ம ஜெபமே மாறி விடுகிறது. வாக்குத்தத்தம் பண்ணின ஆண்டவருடைய வார்த்தையை பிடித்து கொள்ளாமல் சூழ்நிலைகளை பார்த்து இருக்கிறது போதும் என்று சொல்லி நம்ம ஒரு முடிவுக்குள்ளே வந்து விடுகிறோம். சோர்ந்து போய் இதுக்கு மேல என்னால் எழும்ப முடியாது என்று சொல்லி ஒரு லெவல்ல நம்ம அப்படியே சோர்ந்து போய் விடுகிறோம். ஆனா ஆபிரகாமை மறுபடியும் ஆண்டவர் தட்டி எழுப்பினார், வார்த்தையை சொன்னார். 19ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? 19ஆம் வசனம். அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக, என் உடன்படிக்கை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். ஆமென், ஹல்லேலூயா.
என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இஸ்மவேல் பிழைப்பானாக என்று ஜெபித்த அந்த ஆபிரகாமை பார்த்து, உனக்கு ஈசாக்கு என்ற ஒரு மகனை கொடுப்பேன், அவன் மூலமாக சந்ததி சந்ததியாக நித்திய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று சொல்லி அந்த வார்த்தை கடந்து வந்த பொழுது ஆபிரகாமுக்குள்ளே ஒரு தைரியத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆமேன், ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆபிரகாமை அன்றைக்கு தட்டி எழுப்பின, ஊக்கப்படுத்திய, உற்சாகப்படுத்திய அதே வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது. ஒவ்வொரு ஆண்டு துவங்கும் பொழுதும் ஆண்டவரே வாக்குத்தத்தம் கொடுக்குறீங்க, ஆனால் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறதற்கு எவ்வளோ நாட்கள் போய்கொண்டே இருக்கிறதப்பா என்று சில சமயங்களில் உங்களுக்குள்ளே சோர்வு வரலாம் இல்லையா? கடந்த வருஷத்தில் கர்த்தர் உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தார்? பெரிதானவைகளை காண்பாய். நம்ம சந்திக்கிற மூலமாக உங்களுக்கு நிறைய வாக்குத்தத்தங்கள் தனிப்பட்ட விதத்தில் கொடுத்திருப்பார். நிறைய காரியங்களை நம்ம பார்க்காத பொழுது, அற்புதங்களை பார்க்காத பொழுது நமக்கு சோர்வு வந்திருக்கலாம். இந்த வருஷம் வந்தா பெருக பண்ணுவேன் அப்படி வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் பொருளாதாரம் கஷ்டமா இருக்குது. சூழ்நிலை பார்த்தா பிள்ளைகளுடைய எதிர்காலம் கட்டப்படலை. திருமணம் நடந்தாதானே அவர்கள் பெருக முடியும். பெருகலை. பொருளாதாரத்திலும் பெருக்கம் இல்லை, குடும்ப வாழ்க்கையிலும் பெருக்கம் இல்லை, வேலை ஸ்தலத்திலும் பெருக்கம் இல்லை, எதுலையுமே பெருக்கம் இல்லை. சூழ்நிலை பார்த்தா அட்லீஸ்ட் இருதயத்தில் ஒரு சமாதானமாவது பெருகுனா இருக்கிற நிலைமையில நான் அப்படியே ஓடிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கிறீங்களா? இன்னும் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறலையே, இருக்கிறது போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். நிச்சயமாகவே அதற்குன்னு ஒரு டைம் வைத்திருக்கிறார். அந்த நேரத்தில் அந்த வார்த்தைகள் நிறைவேறும். ஆமென். நீங்க எப்படிப்பட்ட சோர்வுல இருந்தாலும் அந்த வார்த்தை உங்களை தட்டி எழுப்பும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லாசரு மரித்த பொழுது அவனுடைய சகோதரிகள் சொல்லி அனுப்புனாங்க, வியாதியா இருக்கும் பொழுது. மரித்த பிறகு மரித்து போய்விட்டார்னு சொல்லிட்டாங்க. ஆனா மரித்த பிறகு 4 நாளைக்கு பிறகுதான் இயேசு வந்த பொழுது எல்லாரும் சொன்ன வார்த்தை, அவன் வியாதியா இருக்கும் பொழுது நீர் வந்திருந்தீரே ஆனால், நீர் மட்டும் இருந்திருந்தீரே ஆனால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு சோர்வின் வார்த்தை. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார், உயிரோடு நான் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லும் பொழுது, ஆமா ஆண்டவரே உம்முடைய வருகை வருமே, உலகத்தின் கடைசி நாள்ல அவன் கண்டிப்பா எழும்புவான் ஆண்டவரே என்று சொல்லுகிறான். இன்னும் இல்லை அந்த இடத்தை கொண்டு போய் காட்டுங்க, அவன் உயிரோடு எழும்புவான் என்று சொன்ன பொழுது மரித்து 4 நாள் ஆயிற்றப்பா, 4 நாள் ஆனதுக்கு அப்புறம் அது எப்படி எழும்ப முடியும் என்று அவர்கள் அந்த சோர்வின் வார்த்தையே, அவிசுவாச வார்த்தைகளையே, சூழ்நிலைகளை பார்த்து அந்த சூழ்நிலையை பற்றியே அவர்கள் பேசி கொண்டிருந்தாங்க. ஆனா ஆண்டவர் சொன்னார், அந்த இடத்துக்கு கூட்டிக் கொண்டு போங்கள் என்று சொல்லி, அங்க போய் ஒரு அற்புதம் நடக்கும் என்று சொல்லி லாசருவை உயிரோடு கூட கர்த்தர் எழுப்பினார். ஆமென். இன்றைக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு எத்தனையோ வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். சோர்ந்து போன நேரங்களில் எல்லாம் தட்டி எழுப்புவது கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான். ஆமென். எத்தனை நேரங்களில் வேதனையோடு கூட போகும் பொழுது வசனம் வரும், பார்த்துருக்கிறீங்களா? பயப்படாதே, நான் உனக்கு துணைன்னு இருக்கிறேன். ஆமென். பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். கடந்த வாரத்தில் என்னுடைய இருதயத்தில் ஒரு காரியத்தை குறித்து ஒரு பயம், ஒரு காரியத்திலிருந்து எப்படியாவது வெளியே வரணும், அல்லது தேவனுடைய சித்தம் தெரியணும், ஒன்றுமே தெரியாமல் இருதயத்துக்குள்ளே ஒரு பெரிய ஒரு கலக்கத்தோடு கூட இருந்த பொழுது, நான் பாளையங்கோட்டை போயிருந்தேன் இல்லையா போன வாரத்தில். அப்போ நான் அப்படி தற்செயல, ஆண்டவரே நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே, இந்த காரியத்தில் எனக்கு அப்படி கலக்கமாக இருக்குதே, இருதயம் அப்படி நடுங்கி கொண்டு இருக்கிறது, என்னாகுமோ ஏதாகுமோன்னு ஒரு பயமாக இருக்குதப்பா என்று சொல்லி அப்படியே காரில் நான் போய்கொண்டே இருக்கும் பொழுது திடீரென்று திரும்பி பார்த்த பொழுது ஒரு ஆலயத்தின் வாசல்ல, அந்த காம்பவுண்ட் வால்லெல்லாம் அங்கே திருநெல்வேலியில் நிறைய ஆலயங்களில் எழுதப்பட்டிருக்கும், இங்கேயும் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு வார்த்தை, பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே நான் உன் தேவன். இந்த ஒரே ஒரு வார்த்தை தான், இந்த ஒரே ஒரு வார்த்தை. நிறைய வசனங்கள் இருந்துச்சு,
அப்படி மூவ் பண்ணி போகும்பொழுது இந்த ஒரு வார்த்தை என் கண்களில் பட்டது. அந்த ஒரு வார்த்தை என் இருதயத்தை தைரியப்படுத்தியது. கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று தைரியப்படுத்தி நான் வந்தேன். போய் என்னுடைய சகோதரன் வீட்டில் போய் உட்கார்ந்து என்னுடைய அண்ணியோடு கூட பேசி கொண்டு இருந்தேன். டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்ககிட்ட சொன்னேன், இப்படி இந்த ஒரு வார்த்தை தான் வந்துச்சு, எனக்கு இந்த கலக்கம் மாறிடுச்சு, ஒரு கர்த்தர் தைரியத்தை கொடுத்தார் என்று நான் சொல்லும் பொழுது அவங்க டிவி ஆன் பண்ணாங்க. ஆன் பண்ணும்போது ஒரு தேவ மனிதர் தேவனுடைய வார்த்தை கொடுத்து கொண்டு இருந்தார். அவர் சொன்ன காரியம், பயப்படாதே, அதே மாதிரி பயப்படாதே யாக்கோபு என்னும் பூச்சியே நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அந்த வார்த்தையை வைத்து அவர் பேச ஆரம்பித்தார். அப்போ எங்கள் அண்ணி சொன்னாங்க, பாரு கிறிஸ்டி, நீ இந்த வார்த்தையை இப்போதான் நீ சொன்ன, ஆனால் டிவி ஆன் பண்ணுறோம் பாரு, அதுலேயும் அந்த தேவ மனிதர் அதே வார்த்தையை சொல்லுகிறார் பாத்தியா, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், உன்னை தைரியப்படுத்துகிறார், நீ தைரியமாயிரு என்று சொன்னாங்க. நம்ம மற்றவங்களுக்கு பிரசங்கம் பண்ணும்போது மற்றவங்களை தைரியப்படுத்துகிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை என்று வரும்பொழுது, நம்முடைய பிரச்சனைகள் என்று வரும்பொழுது நாமும் சில சமயங்களில் சோர்ந்து போயிடுவோம் இல்லையா? அந்த நேரத்தில் நம்மை தட்டி எழுப்புவது, நம்மை திடப்படுத்துவது கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். எப்படிப்பட்ட சோர்ந்து போன நிலைமையாய் இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராக வரும் பொழுது அது நம்மை தைரியப்படுத்தும். அது ஒரு ஜீவன் போல நமக்குள்ளே இறங்கும். அது ஆவியில நம்முடைய ஆவியோடு கூட அது இடைப்படும். ஏன்னா அது ஆவியாய் இருக்கிறபடினால அது நம்முடைய ஆவியோடு கூட அது இடைப்படும். அது ஜீவனாய் இருக்கிறபடினால சோர்ந்து போன நம்முடைய மாம்சத்துக்குள்ள போய் நம்மை உற்சாகப்படுத்தி, நம்மை ஊக்கப்படுத்தி, நம்மை தட்டி எழுப்பி அந்த வார்த்தை பிடித்து கொண்டு நிற்க வைக்கும். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்க எந்த காரியத்தில் நீங்க சோர்ந்து போயிட்டாலும், நீங்க மனுஷனுடைய வார்த்தை ஏதாவது சொல்லுவாங்களா? எங்க அம்மா ஏதாவது சொல்லுவாங்களா? அப்பா ஏதாவது சொல்லுவாங்களா? அல்லது ஏதாவது ஒரு ஊழியக்காரர் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுவாங்களா? அப்படி நீங்க யோசிக்காதீங்க. ஏசப்பா உங்க வார்த்தை என்ன? என் கூட பேசுங்க ஏசப்பா, என்னை தைரியப்படுத்துங்க ஏசப்பா, என்னை தட்டி எழுப்புங்க ஏசப்பா, நான் படுத்திருக்கிறேன், எனக்கு முடியல, என்னால் முடியல, சோர்ந்து போச்சு, ஆண்டவரே நீங்க என்னோடு கூட பேசுங்கன்னு கேட்டுட்டு பைபிளை வாசித்து பாருங்க. ஏதாவது ஒரு விதத்துல கர்த்தர் பேசுவார், ஏதோ ஒரு விதத்துல அவர் பேசுவார். அந்த வார்த்தை உங்களை ஊக்கப்படுத்தும், அந்த வார்த்தை உங்களை உற்சாகப்படுத்தும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தை நீங்க வேதத்தில் அப்படியே வைத்துக் கொள்ளுங்கள். அதுல பார்க்கும் பொழுது 5ஆம் வசனத்துல நீ எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்று கர்த்தர் சொன்னார். 6ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 6ஆம் வசனம். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக் கொண்டான். அடுத்த வசனம். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். போதும். முதல்ல தட்டி எழுப்பி நீ எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்று சொன்ன பொழுது அவர் போஜனம் பண்ணிட்டு படுத்துட்டார். போஜனம் பண்ணி படுத்துட்டார். 2ஆவதாக திரும்பவும் அந்த தூதனை அனுப்பி ஆண்டவர் தட்டி எழுப்புகிறார். தட்டி எழுப்பும் போது ஒரு வார்த்தை கொடுக்கிறார். நீ போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று அந்த ஒரு வார்த்தை அவருக்கு நேராக கடந்து வந்த உடனே வேதம் சொல்லுகிறது, அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால 40 நாள் இரவும் பகலும் நடந்து ஒரே பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். ஆமென். ஹல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அந்த அப்பம் வைக்கப்படுகிறது. அந்த அப்பம் தேவனுடைய வார்த்தைக்கு அடையாளமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, வானத்திலிருந்து டைரக்டா ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, எழும்பு, போஜனம் பண்ணு, நீ போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். இந்த வார்த்தைகள் அவருக்கு நேராக வந்த உடனே அவர் எழுந்து அந்த போஜனத்தின் பலத்தினால் அவர் எத்தனை நாள் நடந்தாரா? 40 நாட்கள் நடந்தாராம். இவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது 4ஆம் வசனத்துல வனாந்திரத்துல 1 நாள் பிரயாணம் தான் பண்ண முடிஞ்சுது. ஒரே 1 நாள் பிரயாணம்.
எசபல் துரத்திட்டு வர்றான்னு சொன்ன உடனே ஒரே ஒரு நாள் பிரயாணம் பண்ணிட்டு அதுக்கு மேலே அவரால் பிரயாணம் பண்ண பலன் இல்லாமல் அப்படியே அவர் படுத்துட்டார். அப்படியே சூறைச்செடி கீழே படுத்துட்டார். இதுக்கு மேலே எனக்கு பலன் இல்லை ஆண்டவரே, இதுக்கு மேலே எழும்ப முடியாது, நடக்க முடியாது, ஓட முடியாது, ஒன்றும் முடியாது, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டார். ஆனால் இந்த போஜனத்தின் பலத்தினால இவர் எத்தனை நாள் நடந்தாரா? 40 நாள் இரவும் பகலும். இல்லையா? நம்ம ஒரு நாள் இரவும் பகலும் நடக்க முடியுமா? நடக்க முடியாது. சரி, காரில் தான் ட்ராவல் பண்ணுறோம். ஒரு நைட் ட்ராவல் காரில் போனோன்னா அடுத்த நாள் காலையில் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஒரு இரவு ஜபம் முடிச்சுட்டு நம்ம லேட்டாக 2 மணி அப்படி படுத்துட்டு காலையில் எழும்புறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குல்ல. ஆனால் இவர் பாருங்க, 40 நாள் இரவும் பகலும் நடக்கக்கூடிய அளவுக்கு அந்த போஜனத்தின் பலன் அவரை பலப்படுத்தியது. ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டது தெரியுமா? ஒரு மனிதனை உயிர்ப்பிக்க கூடியது, பலப்படுத்தக்கூடியது, ஒரு ஜீவனை கொடுக்கக்கூடியது, ஒரு உயிர் அவருக்குள்ளே வர அளவுக்கு அந்த வார்த்தை வல்லமை உடையது. ஆமேன், ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கி நிறைய ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்க, மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அவங்க பேசுனா கேட்டுகிட்டே இருக்கலாம் போல இருக்கும். அவங்க சொல்கிறத பார்த்தா நாளைக்கே எக்ஸசைஸ் பண்ணிடணும், நாளைக்கே வாக்கிங் போயிடணும், நாளைக்கே இந்த டயட் எடுத்துடணும், நாளைக்கே அதை செஞ்சிடணும், நாளைக்கே பண்ணிடணும். பியூட்டி டிப்ஸ் கொடுத்தாங்கன்னா நாளைக்கே அதை பண்ணிடணுங்கிற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ். அப்புறம் யார் என்ன செஞ்சாலும் அதை பற்றி கவலைப்படாது, உனக்காக வாழ், நீயே வாழ், நீயாகவே இரு, அப்படி இப்படின்னு அவங்க பண்ணுற வார்த்தையெல்லாம் கேட்டால் அந்த டைமுக்கு அப்படியே ஒரு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அப்புறம் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் போயிடும், அது கேட்டது கூட மறந்து போய்விடும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அது நம்மை மோட்டிவேட் பண்ணும். அந்த வார்த்தை எப்படி மோட்டிவேட் பண்ணும்னா, அது கடைசி வரைக்கும் நித்தியமாய் நம்மை போக வேண்டிய இடத்துல கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் அது நம்மை உயிர்ப்பிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி அதனால தான் நான் அடிக்கடி சொல்கிறது, பைபிள் நல்லா வாசிங்க. பைபிள் வாசிக்க ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை போதும், அது நம்மளை அப்படி ஒரு உயிர்ப்பிச்சிரும் இல்லையா? பைபிளில் 119ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுதெல்லாம் அவர் சொல்லுகிறார், என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கிறது, உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பிக்கிறீர். ஆமென், ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் தேவ வசனம் மாத்திரம் இல்லாதிருந்தால், யோசித்து பாருங்க, இந்த வசனம் மாத்திரம் நம்ம கைகளில் கொடுக்கப்படாமல் இருந்திருந்தால், இந்த வசனம் மட்டும் ஆதி காலத்தில் மாதிரி பாஸ்டர்ஸ் மட்டும்தான் வாசிக்க முடியும், ஆலயத்தில் மட்டும்தான் வச்சிருப்போம், உங்களுக்கெல்லாம் கிடையாது அப்படி இருந்திருந்தால், தோலில் மட்டும்தான் தோல் சுருளில் மட்டும்தான் இருக்கும், அல்லது ஒரு பெரிய கல்வெட்டில் தான் இருக்கும், உங்கள் கையில் தூக்கிட்டுலாம் நீங்கள் போக முடியாது, அப்படி இருந்திருந்தால் நம்ம எப்படி இருந்திருப்போம்ல? இந்த வார்த்தை மட்டும் இல்லைனா, ஒரு முறை ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒவ்வொரு நாளும் நம்மை உயிர்ப்பிக்கிறது இந்த வார்த்தை தானே, வேத வசனங்கள் தானே. ஒவ்வொரு நாளும் நம்மை ஊக்கப்படுத்துவது, தட்டி எழுப்புவது மாத்திரமல்ல, நமக்கு ஒரு பலன் கொடுத்து நம்மை உயிர்ப்பித்து நம்மை ஓட வைப்பது இந்த வார்த்தை தானே. ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, உலக பிரகாரமான போஜனம் சாப்பாடு இருக்கு. அந்த சாப்பாடை சாப்பிட அந்த சாப்பாடு என்ன பண்ணோம்? நம்முடைய மாம்சத்தோடு கூட சேர்ந்து நமக்கு ஒரு உயிரை கொடுக்கிறது, ஜீவனை கொடுக்கிறது, நம்ம இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில் நடக்க வைக்கிறது, ஓட வைக்கிறது, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை அது கொடுக்கிறது. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது, ஆவிக்குரிய மன்னாவாகிய இந்த வேத வசனம், தேவனுடைய அப்பமாகிய இந்த வார்த்தை மட்டும்தான் நம்மை உயிர்ப்பிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளை, ஒவ்வொரு நாளும் இந்த வசனங்களை நீங்கள் வாசிங்க, அது உங்களை உயிர்ப்பிக்கும். எம்மாவூர் சீஷர்கள், அவர் ஆண்டவர் மரித்த பிறகு, அவர் உயிரோடு எழுந்த பிறகு எம்மாவூருக்கு நேராக போய் கொண்டிருந்தது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். அப்போ ஆண்டவர் அவர்களோடு கூட நடந்து போனார்.
சாயங்காலமான பொழுது ஆண்டவரே எங்களோடு கூட தங்கியிரும் என்று சொல்லி அவர்களை வருந்தி கேட்டுக்கொண்டதினால ஆண்டவர் தங்கினார். வருந்தி கேட்டுக்கொள்ளாட்டாலும் ஆண்டவர் தங்கியிருப்பார். ஏன்னா ஆண்டவருக்கு ஒரு நோக்கம், இவங்களை எப்படியாவது உயிர்ப்பிக்கணும், இவங்க எப்படியாவது உயிர்ப்பிச்சிடணும். எருசலேமில் இருக்க வேண்டியவங்க எம்மா ஊருக்கு போயிட்டாங்களே, அதுக்காக அப்புறம் போகிறவர் போல் காணப்பட்டார். இவங்க வருந்தி அழைச்ச உடனே உள்ள வந்து அப்பத்தை எடுத்து பிட்டு அவர்களுக்கு கொடுத்த பொழுது அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது, அவரை அறிந்தார்கள். ஆமென். அந்த அப்பம் சாதாரண அப்பம் தான். ஆனால் அந்த அப்பத்தை அவர்கள் பிட்டு சாப்பிட்ட உடனே அவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டது, அவரை அறிந்தார். அது வரைக்கும் அவரை அந்நியர் என்று நினைத்தார்கள். அப்பதான் அறிந்தார்கள், இவர்தான் இயேசு என்று அறிந்து கொண்டார்கள். ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்பமாகிய ஜீவ அப்பமாகிய இந்த வசனத்தை வாசிக்க 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 ஒவ்வொரு நாளும் அந்த அப்பம் நம்மோடு கூட பேசும். இந்த அப்பத்தினால ஒரு புது பலன் கிடைக்கும். இந்த அப்பத்தை வாசிக்கும் பொழுது நம்முடைய கண்கள் தெரிவிக்கப்படும். ஆமென், தெளிவிக்கப்படும். ஏனென்றால் வேதத்திலே பார்க்கிறோம், இந்த வசனம் தேனிலும் தேனிலும் அது மதுரமானது. அந்த தேன் எப்படி கண்களை தெளிவிக்கிறதோ அதே போல வசனம் நம்முடைய கண்களை தெளிவிக்கும். ஆமென், ஹல்லேலூயா. யோனத்தான் யுத்தத்துக்கு போறதுக்கு முன்பாக அவனுடைய பகைஞர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்ப்பதற்காக, வேவு பார்ப்பதற்காக கடந்து சென்ற பொழுது பெலிஸ்தருடைய பாளையத்துக்கு போயிட்டு திரும்பி வரும் பொழுது அவன் தேனை பார்த்தான். அந்த தேன் கூட்டிலிருந்து ஒழுகிற கொஞ்சம் தேனை எடுத்து ருசி பார்த்த பொழுது அவன் சொன்னான், என்னுடைய கண்கள் தெளிவாகி விட்டது என்று சொன்னான். இல்லையா? சாதாரண தேனுக்கே அவ்வளோ எஃபெக்ட் இருக்குமானால் நம்முடைய தேனாகிய நம்முடைய வேத வசனங்களை நம்ம உட்கொள்ளும் பொழுது அது எப்படி நம்முடைய கண்களை தெளிவாக்குகிறது, ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு கிருபை பாராட்டுகிறது. ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளேயும் ஒவ்வொரு உறுப்புகளுக்குள்ளேயும் ஒரு ஜீவனை கொடுக்கிறது. உயிர்ப்பிக்கிற வல்லமை அந்த வசனத்தில் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை ஜீவனாயிருக்கிறது. எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? அது உயிர்ப்பிக்கிறது. அந்த கணுக்களையும் ஊனையும் ரெண்டாக பிரிக்கிறது. அது ஜீவனாயிருக்கிறது. பிரியமான தேவ பிள்ளைகளை, இந்த ஜீவன் நமக்குள்ளே இறங்கும் பொழுது நமக்குள்ள ஒரு ஜீவன் வருகிறது. ஒரு ஜீவன் நம்மை உயிர்ப்பிக்கிறது. பிரியமான தேவ பிள்ளைகளை, கண்டிப்பா நீங்க ஒவ்வொரு நாளும் இந்த வேத வசனத்துக்கு முதலிடம் கொடுங்க. ஆண்டவரே, வசனம் வாசிக்கிறேன், ஆனா உங்ககிட்ட இருந்து அந்த ஒரு ரேமா வேர்டு கண்டிப்பா வரணுமப்பா என்று சொல்லி நீங்க ஜெபிக்கும் பொழுது அந்த வார்த்தை மூலமாய் கர்த்தர் பேசுவார். ஆமென், ஹல்லேலூயா. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்துக்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 36ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? எசேக்கியேல் 36:9. அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை, மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே, நீ காற்று திசை 4லும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும் படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார். 10ஆம் வசனம். எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், தீர்க்க தரிசன வார்த்தையை நீ உரைத்து அந்த காற்றை பார்த்து நீ வீசு என்று ஒரு வார்த்தை சொல், அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்கும். அப்போ 10ஆம் வசனத்துல எனக்கு கற்பிக்கப்பட்டபடியே தீர்க்க தரிசனம் உரைத்த பொழுது தீர்க்க தரிசனம் உரைத்த பொழுது. 4ஆம் வசனத்துல பார்க்கிறோம், உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். உலர்ந்து போன எலும்புகள் தான். ஆனா தீர்க்க தரிசனம் உரைத்த பொழுது, கர்த்தருடைய வார்த்தை அந்த எலும்புகள் கேட்ட பொழுது அவைகளுக்குள் ஆவி பிரவேசித்து அவைகள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள் என்று 10ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்தது. அந்த ஆவி அவர்களுக்குள் பிரவேசிப்பதற்கு வார்த்தை உரைக்கப்பட்டது. கர்த்தர் சொன்ன வார்த்தை உரைக்கப்பட்டது. அந்த வார்த்தை வந்த பொழுது
அதற்குள்ளே ஆவி புறப்பட்டு போனது. ஏன்னா வார்த்தையில ஆவி இருக்கிறது. அந்த ஆவி மாத்திரமல்ல, அதுக்குள்ள ஒரு ஜீவன் இருந்ததுனால அந்த எலும்புகள் அந்த வார்த்தையை கேட்டார்கள். அந்த ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்தது. அவர்கள் உயிரடைந்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. உயிரடைந்து மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். பிரியமானவர்களே, இதை குறித்து சொல்லும் பொழுது 11ஆம் வசனத்தில் இஸ்ரவேல் வம்சத்தார் தான் உலர்ந்த எலும்புகள், நம்பிக்கை அற்று போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தருடைய வல்லமையும் இறங்கி வரும் பொழுது அவர்கள் உயிரடைவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை உலர்ந்த எலும்புகளைப் போல நீங்கள் சோர்ந்து போய் இருந்தால், வேதனையோடு கூட இருந்தால், என்னுடைய நம்பிக்கை அற்று போயிற்று, இனி எனக்கு ஒரு வாழ்க்கை இல்லை, இனி என் பிள்ளைகளுக்கு ஒரு வாழ்க்கை இல்லை, இனி நான் எப்படி வாழ்வது, இந்த கடன் பிரச்சனையிலிருந்து எப்படி நான் வெளியே வருவது, என் பிள்ளைகளுடைய பலவீனம் வியாதி இதிலிருந்து நான் எப்படி வெளியே வருவது என்று ஒருவேளை நீங்கள் சொந்து போயிருந்தால், நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் இருந்தால், கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள். உங்களுக்கு கொடுத்த வார்த்தையை விடாதீங்க. நீங்கள் பைபிள் வாசிங்க, அதில் சொல்லப்பட்ட வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள். ஆண்டவரே, நீங்கள் எனக்கு இந்த வார்த்தையை கொடுத்துருக்கிறீங்க, ஆகவே நான் உயிரடைவேன் என்று சொல்லும் பொழுது அந்த வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கும். ஆமேன், நீங்கள் உயிரடைவீர்கள். ஹல்லேலூயா. லாசருவை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார் இல்லையா? லாசருவே வெளியே வா. அந்த வார்த்தை லாசரு, மரித்த லாசருவின் காதுல கேட்ட உடனே அவன் உயிரோடு கூட எழும்பினான். பிரியமானவர்களே, மரித்து போன நிலைமையில, நம்பிக்கையற்ற சூழ்நிலையில, உலர்ந்து போன நிலைமையில இனி எனக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்குமா அப்படிங்கிற எண்ணமே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. நீங்கள் உயிரடைவீர்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களையும் பிடித்து கொள்ளுங்கள். கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை விட்டுறாதீங்க. அதை உட்கொள்ள அது நம்முடைய சரீரத்துக்கு ஒரு மாம்சமாக மாறி, மாம்சத்தோடு மாம்சமாக மாறி, அந்த மாம்சத்துக்கு ஜீவனை கொடுத்து அது ஆவியோடு கலந்து நம்ம உயிர்ப்பித்து நம்மை ஓட வைக்கிறது. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நீங்கள் இந்த வார்த்தைகளை பிடித்து கொள்ளுங்கள். ஆமேன். அது மாத்திரமல்ல, 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்கலாம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்திரத்திற்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, ஆபேல் மேகோலா ஊரானான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. ஆமேன். கர்த்தருடைய வார்த்தை பாருங்க, முதல்ல பார்த்தோம் அது ஊக்கப்படுத்துகிற வார்த்தை, தட்டி எழுப்புகிற வார்த்தை. அடுத்ததாக பார்த்தோம் இந்த கர்த்தருடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கிற வார்த்தை, நம்மை பலப்படுத்துகிற வார்த்தை, நம்மை ஓட வைக்கிற வார்த்தை. ஆமேன். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டது? இந்த வசனத்தில் பார்க்கிறோம், இந்த எலிசா தீர்க்கதரிசி படுத்து கிடந்தவன், சோர்ந்து போனவன், அவனை தட்டி எழுப்பி நீ ஓட வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று சொல்லி அவனுக்கு அந்த பலனையும் கொடுத்து, ஓடுவதற்கான பலனையும் சத்துவத்தையும் கொடுத்து அவனை உயிர்ப்பித்து, அவனுடைய சரீரத்தை உயிர்ப்பித்து அவனை ஓட வைத்து, கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ராஜாவாக யெகூவை அபிஷேகம் பண்ணு, ஆசகேலை அபிஷேகம் பண்ணு, தீர்க்கதரிசியாக எலிசாவை அபிஷேகம் பண்ணு என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது என்ன தெரியுமா? உயர்த்துகிற தேவனுடைய வார்த்தை. ஆமென், ஹல்லேலூயா. இந்த வார்த்தை படிப்படியாக நம்மை ஊக்கப்படுத்தி, நம்மை உயிர்ப்பித்து, நம்மை உற்சாகப்படுத்தி உயிர்ப்பித்து அதோடு விடுறது கிடையாது, நம்மை உயர்த்துகிற வார்த்தை. இந்த வார்த்தை பிடித்து ஓடுனதுனால இந்த தீர்க்கதரிசியை ராஜாக்களை அபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியை மாற்றினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ராஜாக்களுக்கு மேல இவர் இல்லையா? அப்போ ராஜாக்களுக்கு மேலே அவர் இருக்கிறார். சாமுவேல் தீர்க்கதரிசியை பார்க்கும் பொழுது சவுலை அபிஷேகம் பண்ணினார், தாவீதை அபிஷேகம் பண்ணினார். அப்போ நம்ம பார்வைக்கு பார்த்தா சவுலும் தாவீதும் தான் பெரிய ராஜான்னு நினைப்போம்.
ஆனா தாவீதிடத்திலையும் சவுல் இடத்துலையும் போய் கேட்டா அவங்க யாரு பெரியவங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா? சாமுவேல் தீர்க்கதரிசி தான் பெரியவர், ஏன்னா அவர் தான் என்னை அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொள்ளும் பொழுது, பிடித்து கொண்டு ஓடும் பொழுது, அதையே பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராக கடந்து வரும். அந்த வார்த்தையின்படி நாம் நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்துவார். ஆமென். அன்றைக்கு பேதுரு, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி நான் வலையை போடுகிறேன் என்று சொன்ன பொழுது எவ்வளோ மீன்கள் அவனுக்கு மாத்திரமல்ல, அவனோடு கூட இருந்த அத்தனை பேருக்கும் பிரமிப்புண்டானது. அங்க யாரை பத்தி பேசியிருப்பாங்க? அந்த கலிலேயா கடற்கரையில யாரை பத்தி பேசியிருப்பாங்க? பேதுருவுடைய போட்டு, பேதுருவுடைய அந்த வலை, பேதுருவுடைய போட்ல வந்த மீன், இதை பத்தியே தான் பேசியிருப்பாங்க இல்லையா? அப்போ வார்த்தையின்படி வாழும் பொழுது, வார்த்தை பிடித்து கொண்டு ஓடும் பொழுது ஆண்டவர் நம்மை உயர்த்துகிற தேவனாயிருக்கிறார். ஆமேன். பிலிப்பியர்ல ஒரு அருமையான வசனம் உண்டு. 2 அதிகாரம் 14 வாசிக்கலாமா? பிலிப்பியர் 2:14. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவன் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். ஆமேன். உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் என்று பிலிப்பியருக்கு அவர் சொல்லுகிறார். பிலிப்பியர்ல சொல்லப்பட்ட அந்த மக்கள், நீங்கள் பிரகாசிக்கிறீங்களே, சுடர்களைப் போல பிரகாசிக்கிறீங்களே, அதற்கு காரணம் என்ன? அதற்கு காரணம் என்ன? ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டதுனால, இந்த ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு நீங்க ஓடினதுனால தான் உலகத்துல பிரகாசிக்கிற சுடர்களை போல இருக்கிறீங்க. ஒரு உயர்ந்த வாழ்க்கை. சுடரை யாரும் கீழே பார்ப்பாங்களா? சுடர்களை, நட்சத்திரங்களை கீழே பார்ப்பீங்க? இல்லை, அப்படியே அண்ணாந்து தான் பார்ப்போம். நம்முடைய கண்களை ஏறெடுத்து பார்ப்போம். அவ்வளோ உயரத்தில் இருக்குது. அப்போ ஜீவ வசனத்தை பிடித்த உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் உயர்த்துவது உறுதி. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை. எரேமியா தீர்க்கதரிசி 1 அதிகாரத்துக்கு நீங்க திருப்பிக் கொள்ளுங்கள். 1 அதிகாரம் 9 வாசிக்கலாம். 9 கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். அடுத்த வசனம். பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். ஆமென். ஹல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். முதல்ல அவர் சொல்லுகிறார், உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் கட்டளையிடுகிறேன்னு சொல்லுகிறாரு. சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே நான் சிறு பிள்ளையா இருக்கிறேனே, எனக்கு ஒண்ணுமே தெரியாதே, நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே என்று சொல்லிவிட்டு, இதோ என் வார்த்தையை உன் வாயில வைக்கிறேன். ஆமென். அந்த வார்த்தை வந்த உடனே அவருக்குள்ளே பாருங்க ஒரு பெரிய அதிகாரம் வந்து விடுகிறது. நீ பிடுங்கினா பிடுங்கப்படும், நீ அழித்தால் அழிக்கப்படும், நீ கவிழ்த்தால் கவிழ்க்கப்படும், நீ கட்டுனா கட்டப்படும், நீ நாட்டினா நாட்டப்படும். அந்த அளவுக்கு உன்னை ராஜ்யங்கள் மேல ஜாதிகள் மேல ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய உயர்வு! யாருக்கு இந்த உயர்வு? வார்த்தையை பிடித்தவர்களுக்கு தான், வார்த்தையை பெற்றுக்கொண்டவங்களுக்கு தான் இந்த உயர்வை கர்த்தர் கொடுக்கிறார், இந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் பைபிள் வாசித்து அந்த வார்த்தைகளை பிடித்து வார்த்தைகளின் படி அதை கன்ஃபஸ் பண்ணி வார்த்தையின்படி வாழ்ந்தீங்கன்னா நீங்க என்ன சொன்னாலும் நடக்கும். ஆமென். நிறைய பேர் உங்க வார்த்தைக்கு கட்டுப்படுவாங்க, நீங்க சொன்னபடியே கீழ்ப்படிவாங்க. அது மாத்திரமல்ல, நீங்க சொன்னபடியே ஆகும். ஆமென். ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளை, இந்த கனம் வேணும்னா கர்த்தருடைய வார்த்தை பிடித்து கொள்ளணும். ஆமென். அதோட ஆண்டவர் நின்னுட்டாரா? இல்லையே. 18 அதிகாரத்தை பாரு, 18 வசனத்தை பாருங்க. 18 வசனம். இதோ தேசம் அனைத்துக்கும் யூதாவின் ராஜாக்களுக்கும் அதின் பிரபுக்களுக்கும் அதின் ஆசாரியர்களுக்கும் தேசத்தின் ஜனங்களுக்கும் எதிராக நான் உன்னை இன்றைய தினம் அரணிப்பான பட்டணமும் இருப்பு தூணும் வெண்கல அலங்கமும் ஆக்கினேன். ஆமென். இன்றைய தினம் உன்னையை நான்
ஒரு அரணிப்பான பட்டணமாய் மாற்றி இருக்கிறேன். பிரபுக்களுக்கு எதிராக, ஆசாரியர்களுக்கு எதிராக, ராஜாக்களுக்கு எதிராக, அத்தனை தேசத்துக்கும் உன்னை நான் ஒரு பெரிய இருப்பு தூணாக, வெண்கல அலங்கமாக ஆக்கினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறார், அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். 19ஆம் வசனம், ஆனால் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனால் மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். வார்த்தையை பிடித்து கொள்ளப்பட்டவர்களுக்கு, வார்த்தை பிடித்து கொண்டவங்களுக்கு விரோதமாக பல விதங்கள்ல ஜனங்கள் எழும்புவார்கள், யுத்தம் பண்ணுவார்கள், ஆனால் மேற்கொள்ள மாட்டார்கள். ஆமென். ஹல்லேலூயா. சத்ரு பல விதங்கள்ல யுத்தம் பண்ணுவான், எதிராக வருவான், ஆனால் வார்த்தை பிடித்து கொண்டவர்கள் தான் ஜெயிப்பார்களே தவிர சத்ரு ஜெயிக்க மாட்டான். இதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் ஜீசஸ் இல்லையா? பிசாசு பல விதங்களில ஆண்டவரை சோதனைக்குட்படுத்தும்படி பல சோதனைகளை கொண்டு வந்தான். ஆனா ஆண்டவர் எதை பிடித்து ஜெயித்தார்? வார்த்தையை பிடித்து எழுதியிருக்கிறதே 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 என்று சொல்லி அவர் ஜெயித்தார். ஆமென். அப்போ வேதத்தில் சொல்லப்பட்டதெல்லாம் ஏசப்பாவுக்கு தான் அல்லது ஆபிரகாமுக்கு தான் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. வேதத்தில் சொல்லப்பட்ட அத்தனை வார்த்தைகளும் வாக்குத்தத்தங்களும் அத்தனை வார்த்தைகளும் நமக்குரியது, நம்முடைய சந்ததிக்குரியது. யாரெல்லாம் அந்த வசனத்தை பிடிக்கிறீங்களோ உங்களை கர்த்தர் உயர்த்துவார். யாரெல்லாம் அந்த வசனங்களை உட்கொள்றீங்களோ அவர்களை வெண்கல அலங்கமாக்குவார். ஜனங்களுக்கு எதிராக நம்மை உயர்த்துவார். யார் யுத்தம் பண்ணினாலும் நம்ம தான் மேற்கொள்வோமே தவிர அவர்கள் மேற்கொள்ள மாட்டார்கள். அந்த அளவுக்கு அந்த வார்த்தை நம்மை உயர்த்தும். ஆமேன். ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, இவ்வளோ சொல்லி கொடுத்தோம். நான் பைபிள் வாசிக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லைன்னு சொன்னா நான் ஒண்ணுமே செய்ய முடியாது இல்லையா? எந்த அளவுக்கு வசனத்தை பிடிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு வசனத்தை உட்கொள்றீங்களோ, எந்த அளவுக்கு வசனங்களை கேட்குறீங்களோ, அந்த வசனம் உங்கள் வாழ்க்கையோடு மாறுகிறதோ அந்த அளவுக்கு அந்த வார்த்தை உங்களை ஊக்கப்படுத்தும், தட்டி எழுப்பும், உங்களை உயிர்ப்பிக்கும், உங்களை பலப்படுத்தும். அது மாத்திரமல்ல, உங்களை உயர்த்தும், உங்களை உயர்த்தும். வேற யாரும் உங்களுக்கு மேலே இருக்க முடியாது, உங்களை மேற்கொள்ள முடியாது. அந்த அளவுக்கு ஒரு உயர்வை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். ஆமேன். எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே இந்த வார்த்தையின்படியே எங்களை நடத்துங்கன்னு சொல்லுங்க. இன்னைக்கு சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே உங்களை கர்த்தர் உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் எத்தனையோ வாக்குத்தத்தங்களை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார் இல்லையா? அந்த வாக்குத்தத்தங்களெல்லாம் பிடித்து கொள்ளுங்க. நான் சோர்ந்து போக மாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவீங்கன்னு சொல்லுங்க. நீங்க ஒரு வார்த்தை சொன்னாலே எங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா மாறிடுமே. அந்த ஒரே ஒரு வார்த்தை எங்களுடைய வீடுகளுக்கு நேராக, எனக்கு நேராக கடந்து வருவதாகன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி கேளுங்க. அப்பா, உங்க வார்த்தை எனக்கு நேராக கடந்து வரட்டும். அன்னைக்கு உலர்ந்து போன எலும்புகளுக்கு நேராக தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது போல, வார்த்தை கடந்து வந்தது போல, அந்த எலும்புகளையே உயிரடைய பண்ணினது போல இன்றைக்கு எங்களை உயிரடைய பண்ணுங்கப்பா. எங்களை தைரியப்படுத்துங்கப்பா. நாங்க சோர்ந்து போன நேரத்துல எங்களை தட்டி எழுப்பும்படி உம்முடைய வார்த்தை எங்களுக்கு நேராக கடந்து வரட்டும் அப்பா. எவ்வளோ வேதனை, எவ்வளோ போராட்டம். வார்த்தை கேட்கும் போது நல்லாதான் இருக்கு. திரும்பி சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது, பிள்ளைகளை பார்க்கும் பொழுது, பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை யோசிக்கும் பொழுது, கடன் பிரச்சனை பார்க்கும் பொழுது, இந்த வியாதி வெளியாக போகும் பொழுது நாங்க சோர்ந்து போய் விடுகிறோமே, எங்களால் எழும்ப முடியலையேன்னு சொல்றீங்களா? உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு நேராக வருகிற வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, அதை வாசிக்கும் பொழுது, அதை பெற்றுக்கொள்ளும் பொழுது, எவ்வளவு பெரிய சோர்வில் நீங்க இருந்தாலும், அன்றைக்கு எலியா எவ்வளவு பெரிய சோர்வு, என் ஆத்மாவே ஆண்டவரே என்னுடைய சரீரத்தை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, அந்த உலகத்தை விட்டு போயிடணுங்கிற அளவுக்கு எவ்வளோ பெரிய சோர்வு. அந்த சோர்வுல இருந்து அவரை தட்டி எழுப்பினாரே, ஊக்கப்படுத்தினாரே. அவர் போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று ஒரே ஒரு வார்த்தையினால அவரை உயிர்ப்பித்து ஓட வைத்தாரே. 40 நாள் ஓட வைத்தாரே. உங்களை ஓட வைக்க மாட்டாரா?
உங்களை தட்டி எழுப்ப மாட்டாரா? உங்களுக்கு நேராக அந்த வார்த்தை கடந்து வராதா? இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லிருங்க, அப்பா அந்த உயிர்ப்பிக்கிற வார்த்தை, எங்களை உற்சாகப்படுத்துகிற வார்த்தை, ஆண்டவரே எங்களை உயர்த்துகிற வார்த்தை எங்களுக்கு நேராக கடந்து வந்திருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நீங்க எங்களோடு கூட பேசுறீங்க. வேத வசனத்தை வாசிக்கும் பொழுதெல்லாம் நீங்க பேசுறீங்க. ஆனா நான் தான் சோர்ந்து போயிட்டேன், இனி நான் சோர்ந்து போக மாட்டேன், வார்த்தை பிடித்துக் கொள்ளுகிறேன்னு சொல்லுங்க. ஒருவேளை வசனத்தை கேட்க விருப்பம் இல்லை, பைபிள் வாசிக்க விருப்பம் இல்லை, நேரம் இல்லை, என்னால் அந்த பைபிளை எடுத்து உட்கார்ந்து வாசிக்க முடியல, பலவிதமான எண்ணங்களை சாத்தான் கொண்டு வருகிறான்னா இது சத்ருவின் தந்திரம். நீங்க சோர்ந்து போகாதீங்க, அந்த வார்த்தையை பிடித்து ஜெபம் பண்ணுங்க, அந்த வார்த்தையை வாசிங்க, வேத வசனத்தை வாசிங்க. என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்ப்பேன்னு சொல்லி இருக்கிறாரே, இந்த வார்த்தை போதுமப்பான்னு சொல்லுங்க. உங்க ஒரு வார்த்தை போதுமப்பான்னு சொல்லுங்க. இந்த வார்த்தை பெற்றுக்கொள்வதற்காக நான் காத்திருப்பேன் அப்பான்னு சொல்லுங்க. பைபிள் வாசிப்பேன், வேத வசனங்களை வாசிப்பேன். அப்பா நீங்க எங்களோடு கூட பேசுகிற வரைக்கும் உங்களை நான் விட மாட்டேன்னு சொல்லுங்க. இந்த வார்த்தையை பிடிச்சிட்டீங்கன்னா, இந்த வார்த்தையை உட்கொண்டுட்டீங்கன்னா, இந்த வார்த்தையின்படி வாழ உங்களை அர்ப்பணிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா ஆண்டவர் உயர்த்துவார், உங்களை உயர்த்துவார். மற்றவங்களை விட நீங்க ஒருபடி மேலதான் இருப்பீங்க. வசனத்தை பிடித்து கொண்டவருடைய சந்ததி உயர்த்தப்படும். வசனத்துக்கு நடுங்கிறவருடைய சந்ததி உயர்த்தப்படும். ஆமென், ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கை உயர்த்தப்படும், உயர்த்தப்படும். ஜீவ வசனத்தை யாரெல்லாம் பிடித்து கொள்ளுகிறாங்களோ அவர்கள் அத்தனை பேரும் சுடர்களை போல பிரகாசிப்பார்கள், சுடர்களை போல பிரகாசிப்பார்கள். வார்த்தை பிடித்து கொண்டவர்களை மேற்கொள்ளும்படி வருவார்கள், யுத்தம் பண்ண வருவார்கள். ஆனால் யுத்தம் பண்ண முடியாது, அவர்கள் ஜெயிக்க முடியாது, நம்ம தான் மேற்கொள்வோம். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு உயர்வு ராஜாக்களை, பிரபுக்களை, ஆசாரியர்களை அபிஷேகம் பண்ணக்கூடிய அந்த அளவு ஒரு அபிஷேகத்தினால, அந்த அளவு ஒரு உயர்வினால கர்த்தர் நம்மை நிரப்புவார், நம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவார். நம்ம வார்த்தை பிடிச்சா நம்முடைய குடும்பம் உயர்த்தப்படும், நம்முடைய சந்ததி உயர்த்தப்படும், சந்ததி சந்ததியாக ஆசீர்வதிக்கப்படுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து, அப்பா ஒரே ஒரு வார்த்தை சொல்லிருங்கப்பா, உங்க வார்த்தையை பிடித்து கொள்ளுகிறேன் அப்பா, அந்த உயிரடைய பண்ணுகிற அந்த வார்த்தை எங்களுக்கு நேராக கடந்து வரட்டும் அப்பா என்று சொல்லி, போதும் அப்பா, ஒரே ஒரு வார்த்தை போதும் அப்பா. எங்கள் இருள் மாறி போகும், எங்களுடைய மாறாவின் கசப்பு மாறி போகும், எங்களுடைய வியாதிகள் மாறி போகும், எங்கள் துக்கங்கள் மாறி போகும் என்று உம்மை நோக்கி யாரெல்லாம் கூப்பிடுகிறார்களோ அப்பா ஒரு வார்த்தை சொல்லிருங்கப்பா. உம்முடைய வார்த்தை அவர்களுக்கு நேராக கடந்து வந்ததற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. அவர்களை தைரியப்படுத்துங்கப்பா, தட்டி எழுப்புங்கப்பா. எப்பொழுதெல்லாம் வசனத்தை வாசிக்கிறாங்களோ, வேதத்தை நேசிக்கிறவங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டுன்னு சொன்னீங்களே, அந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமை, அந்த சமாதானம் நம்முடைய பிள்ளைகளை நிரப்பட்டும் அப்பா, நிரப்பட்டும் அப்பா. யாரெல்லாம் சோர்ந்து போனாங்களோ அவங்களை நீங்க தட்டி எழுப்பியதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. யாரெல்லாம் பலவீனத்தோடு இருக்கிறாங்களோ உம்முடைய வார்த்தை அனுப்பி அவர்களை பலப்படுத்துவீராக. ஆண்டவரே, தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார் என்று வசனத்திலே பார்க்கிறோமே, அந்த வசனம், குணமாக்குகிற வசனம், குணமாக்குகிற வார்த்தை இப்பொழுது ஒவ்வொருவர் சரீரத்திலே இறங்கட்டும் அப்பா. அவர்களை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அன்றைக்கு லாசருவை வெளியே வா என்று சொன்னீரே, அதே போல நம்முடைய பிள்ளைகள் பலவீனத்திலிருந்து வெளியே வரட்டும், எல்லா வியாதிகள் மறைந்து போகட்டும் அப்பா. யாரெல்லாம் இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்களோ அல்லது உங்களுக்கு அருமையானவர்கள் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்களோ, இப்பொழுது உம்முடைய சுகம் அளிக்கும் வல்லமை அவர்களுக்கு நேராக கடந்து வரட்டும் அப்பா. ஹாஸ்பிட்டல் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் தொடுவீராக, குடும்பத்தின் மக்களை கர்த்தர் தொடுவீராக. இப்பொழுது சுகமளிக்கும் ஒரு வார்த்தை அந்த பிள்ளைகளுக்கு நேராக கடந்து போகட்டும் அப்பா. சுகம் அடைவாயாக என்று சொல்லுங்க ஆண்டவரே, சுகம் அடைவாயாக என்று சொல்லுங்க அப்பா. உடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க ராஜா. யார் யாரெல்லாம் அவிசுவாச வார்த்தைகளை பேசுறாங்களோ அந்த அவிசுவாச வார்த்தைகளை பேசாதபடிக்கு விசுவாச வார்த்தைகளை பேசட்டும் அப்பா. சத்துருவின் கிரியைகளை எதிர்த்து நிற்கட்டும் அப்பா.
ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளோடு கூட யார் போராடினாங்களோ அவர்கள் காணாமல் போகட்டும் அப்பா. உம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமை, உம்முடைய வார்த்தையில் இருக்கிற அபிஷேகம், இந்த வார்த்தையில் இருக்கிற உயர்வு உம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக கடந்து வரட்டும் அப்பா. ஒவ்வொரு நாளும் நேரத்தை செலவிட்டு பைபிள் வாசிக்க, உம்முடைய வார்த்தையை கேட்க உம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை தாங்க. ஒவ்வொரு நாளும் இங்கிருந்து கொடுக்கப்படுகிற தெய்வ செய்திகள் அவர்களுக்கு நேராக கடந்து வரட்டும் அப்பா, உயிர்ப்பிக்கட்டும் அப்பா. அவர்களை ஆண்டவரே ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க கைகளில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. தடைப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே மூடப்பட்ட கதவுகள் திறப்பதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருமண தடைகள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. பிள்ளைகள் வாழ்க்கை கட்டப்படுவதாக. ஆண்டவரே கடன் பிரச்சனைகள் மாறுவதாக. நம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதாக. பிரிந்த குடும்பங்கள் இயேசுவின் நாமத்தில் இணைக்கப்படுவதாக. அப்பா, குடும்பங்கள் கட்டப்படுவதாக ராஜா. கற்பத்தின் கனி உருவாவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறாங்களோ ஒரு கற்பத்தின் கனி உருவாகட்டும் ஐயா. சுகம் அடைவார்களாக ராஜா. வெட்கப்பட்ட இடத்துல நம்முடைய பிள்ளைகள் தலை நிமிர்ந்து நிற்க பண்ணுங்க. சோர்ந்து போனவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிறவரே, பெருக பண்ணுகிறவரே, நம்முடைய பிள்ளைகளை தட்டி எழுப்புங்கப்பா, தைரியப்படுத்துங்கப்பா. உம்முடைய வார்த்தை அவர்களை தைரியப்படுத்தட்டும். உம்முடைய வார்த்தை அவர்களை தட்டி எழுப்பட்டும். உம்முடைய வார்த்தை அவர்களை உயிர்ப்பிக்கட்டும். உம்முடைய வார்த்தை அவர்கள் ஓட கிருபை கொடுக்கட்டும். தொடர்ந்து ஓடட்டும் ஐயா. உமக்காக வாழட்டும். எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிச்சிருங்க. ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய அபிஷேகம் இறங்கி வரட்டும். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். மாணவர்களே, நாளை சனிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு வேதமே மனமகிழ்ச்சியில் நீங்கள் எங்களோடு கலந்து கொள்ள மறந்துடாதீங்க. நிச்சயமாகவே கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். அந்த நேரங்கள் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, வருகிற ஞாயிற்றுக்கிழமை நம்ம எல்லாருக்கும் தெரியும் முழு இரவு ஜெபம். அந்த முழு இரவு ஜெபத்துக்கு ஆயத்தமாகுங்கள். கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய ஜெபங்களை கேட்டு நம்முடைய குடும்பங்களிலே, தேசத்திலே, சபைகளிலே ஒரு பெரிய எழுப்புதலை கட்டளையிடுவார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.